حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العليم في القران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்பொழுதுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் அவனால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டு இருக்கிறோம். நம்மை ஒன்று கொண்டு செய்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் என்று போட்டிக் கொண்டவனாக இன்றைய ஜும்மா உரையாக துல்ஹஜ் மாதமும் அதன் சிறப்புகளும் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட எண்ணற்ற படைப்புகளில் சில படைப்புகளை சிறந்ததாக சொல்லுகிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்ற பொழுது வளர்த்தது சர்வமனா பனி ஆதமுடைய பிள்ளைகளை நாம் மேன்மைப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்ட அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் சொல்கிறான். இந்த படைப்புகளில் அதாவது ஆதமுடைய இந்த சந்ததிகளை நாம் மேன்மைப்படுத்தியுள்ளோம் என்று சொல்லக்கூடிய இறைவன் அல்லாஹ் எப்படி சொல்லுவாங்க அலா கசீரிகள் ஏராளமான படைப்புகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் என்றாலும் மிம்மன் ஹலக்னா தஃலீலா இந்த பூமியிலே மனிதனை நாம் சிறப்பித்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் திருமறைக்கு வாங்க சொல்கிறான். அப்ப இறைவனால் படைக்கப்பட்ட எண்ணற்ற படைப்புகளில் மனித படைப்பு சிறந்ததாக இருக்கிறார். இந்த உலகத்தில் இறைவனால் தரப்பட்ட நாட்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் நபியவர்கள் மூலமாக இதனில் அப்ளை ஐயாமிக்கும் யோமுல் ஜுமா நீங்கள் சந்திக்கக்கூடிய நாள் எல்லா நாளும் சீரான நாள் கிடையாது. அந்த நாட்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளில் ஜும்மாவுடைய தினம் என்பது அது சிறந்த ஒரு நாளாக இருக்கிறது என்று நமக்கு சொன்னாங்க. அதே மாதிரி இரவு எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா இரவுகளும் சமமான இரவுகளாக நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட இரவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை எப்படி சிலாகித்து சொல்கிறான். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் லைலத்துல் கத்ர் இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அப்ப ஒரு இரவை தேர்ந்தெடுத்து அதை சிறப்புக்குரிய இரவாக அல்லாஹ் சொல்லுகிறான். நாட்களிலே ஜும்மாவுடைய நாள் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அல்லாஹ்வுடைய படைப்புகள் விஷயத்துல ஒன்றை விட ஒன்று சிறப்பாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படி இந்த மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வும் நமக்கு சொல்லித் தருகின்ற பொழுது இந்த பூமி படைக்கப்பட்ட நாட்களில் இருந்து இன்ன இத்தத்த சுகரன் இத்தத்த சுகர் இந்தல்லாஹ் இஸ்னா அஷரா ஷஹரன், இந்த வானபூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் வானங்களுடைய எண்ணிக்கை என்பது 12 ஆகும். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்க அடையாளத்தை முக்கிடும் அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமிக்கதாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன செய்றாங்க, விளக்கி தர்றாங்க. எந்தெந்த மாதங்கள் என்பதை நமக்கு சொல்லுகின்ற பொழுது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த துல்காதா மாதம், அடுத்து இன்னும் 2-3 தினங்களில் துல்ஹஜ் பிறை பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அந்த துல்ஹஜ் மாதத்தில் நம்ம ஒரு சிறப்புக்குரிய மாதமாக சொன்னார்கள். அடுத்து அதை தொடர்ந்து வரக்கூடிய முஹர்ரம் மாதம், பிறகு ரஜப் மாதம், இந்த 4 மாதங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மாதமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த புனித மாதத்துல குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தை பற்றி நமக்கு வரக்கூடிய சில சிறப்புகளை பற்றி நாம பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னு சொன்னா ஏனைய மற்ற மாதங்களை பற்றி நமக்கு மார்க்கத்தில் சொல்லுகின்ற பொழுது அந்த மாதங்கள்ல அனில் ஷஹரில் ஹராமி கிதாலின் ஃபீஹி குல் கிதாலின் ஃபீஹி கபீர், மற்ற மாதங்களில் போர் சண்டை இடுவது போன்று இந்த புனிதமிக்க மாதங்களில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போர் பிரகடனம் செய்யக்கூடாது என்பது இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அப்ப புனித மாதம் என்ற அடிப்படையில அந்த மாதங்கள்ல போர் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த துல்ஹஜ் மாதத்தை பொறுத்தவரை அந்த சிறப்புக்குரிய மாதங்களிலேயே மேன்மைப்படுத்தப்பட்டு அதை இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதல் சிறப்பாக அந்த நாட்களை, குறிப்பாக அந்த நாளினுடைய முதல் 10 நாட்களை சிலாமிக்கும் சொல்லி தர்றார். நாம் ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மாமின் ஐயாமி அல் அமலு சாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ரா, ஏனைய மற்ற நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய இந்த நல்லறங்கள் என்பது அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே சஹாபாக்களுடைய அடுத்த கேள்வி பாருங்க, ஏன்னா அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல சஹாபாக்கள் கேட்ட மிக பிரதான ஒரு கேள்வி என்று சொன்னால் ஐயில் அஹமாலி ஐயில் அஹமாலி, அல்லாஹ்விற்கு மிக அஹப்பு இலல்லாஹி தஆலா, ரொம்ப விருப்பத்திற்குரிய அமல் எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க. பல சந்தர்ப்பங்கள்ல கேட்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு சந்தர்ப்பத்துல தொழுகை அந்த அதற்குரிய வக்துல தொழுவது, அந்த முதல் வக்திலே தொழுவது என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்திகளை சொல்லி காட்டுகிறார்கள், பெற்றோருக்கு நலவு நாடுவது. பிறகு என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சில செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் ஏன் இந்த கேள்வி முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலை செய்து இறை நேசத்தை பெற்று அவனுடைய சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பது சஹாபாக்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆவலாக இருந்தது. அதனாலதான் இந்த கேள்வியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல பல சந்தர்ப்பங்கள்ல கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலை எங்களுக்கு சொல்லித் தாருங்கள், அதை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர்க்களத்திற்கு செல்வதும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்று நபி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த செய்தியை நபி அவர்கள் சொல்றாங்க. இந்த துல்ஹஜ் மாதத்திலே முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய இந்த நல்லறங்கள் என்பது ஏனைய மற்ற நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்களை விட அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் கேள்வியை முன்வைக்கிறார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில் போர்க்களத்திற்கு செல்வதை விட சிறந்ததா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்ட உடனே நபி அவர்கள் சொல்றாங்க, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஆமாம், அல்லாஹ்வுடைய பாதையில் போர்க்களத்திற்கு செல்வதை விட சிறந்ததுதான் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் அதுல ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இல்லா ரஜுலும் ஹரஜபி நஃப்ஸிஹி வ மாலுஹு, ஒரு மனிதன் போர்க்களத்திற்கு செல்கிறார். அந்த போர்க்களத்துல இங்கிருந்து போகாம உயிரோடு போறார், தன்னுடைய செல்வங்களையும் கொண்டு போறார், வாழ்க்கலாங்க அல்லது எதையாவது அந்த போருக்கு தேவையான உபகரணங்களை வாகனங்களை கொண்டு போயிருப்பார், கால்நடைகளை கொண்டு போவாங்கல்ல. இப்படி கொண்டு போற அந்த மனிதர் பலம் எரிஜியமின் தானித்த விஷயம் எந்த ஒன்றையும் ரிட்டர்ன் கொண்டு வரலாம் அப்படின்னா திரும்பி வரும்பொழுது ஒரு உயிர் போயிடுச்சு அல்லது உடம்பையும் இழந்து விட்டார், இந்த 2 இடைவெளி இழந்து விட்டார் சொன்னா அந்த தியாகம் அதை விட சிறந்ததுதான் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு போர்க்களத்திற்கு போய் நிற்கிறாரு,
அதை விட சிறந்தது எது? இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய இந்த அமலுக்குரிய ஒரு நன்மையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கலாம். இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு அமல், சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு சமூகத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ரமலானை பற்றியான ஒரு புரிதல் சமூகத்தில் இருக்கிறது. ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைக்கக்கூடிய மக்கள், ரமலான் மாதத்தில் குர்ஆனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய மக்கள், ரமலான் மாதத்தில் பரவான தொழுகைகளை தாண்டி உபரியான தொழுகைகளுக்கு கூட அதிகம் முக்கியத்துவம் தரக்கூடிய மக்கள், இன்னும் தௌஹீத் வட்டாரத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ரமலான் மாதத்துடைய கடைசி அந்த 10 நாட்களுக்கு என்று அதனுடைய சிறப்புகளை உணர்ந்து அதுல அமல் செய்யக்கூடிய இந்த மக்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுக்குரிய அந்த சிறப்புகளை உணர்ந்து அதுல அதிகமான அமல்கள் செய்வதில் முன்வதாங்கன்னு பார்த்த அதிகமான மக்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால் அதனுடைய சிறப்புகளை உணராத ஒரு நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கலாம். அப்போ சாதாரண ஆட்கள் அல்ல, அல்லாஹ்விடத்துல அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல். சிரித்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு நபி தொடர் வர்றாங்க. நாம புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 2785வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரஜுலுன் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு மனிதர் வரார், வந்து கேட்கிறார். அவர் வந்து கேட்கிறார், துல்லினி அலா அமலின் யஅத்தில் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதை, அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வுடைய பாதையில் போர்க்களத்திற்கு செல்வதற்கு நிகரான ஒரு அமலை எனக்கு காட்டுங்க. எதனால இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க தெரியுமா? அவங்களால போக முடியாம இருந்திருக்கிறாங்க. ஏதோ அடிப்படை இந்த நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கிறாங்க, இறைப்பாதையில் அறப்போர் செய்வதற்கு. இப்ப இதை கொஞ்சம் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நாம வாழக்கூடிய இந்த நாட்டுல ஜிஹாத் என்பது ஒரு தவறான ஒரு வார்த்தையாகவே இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், அவதூறு பரப்பக்கூடியவர்கள் ஜிஹாது, அவங்க ஜிஹாத் லவ் ஜிஹாத் பண்ணி கொண்டு வந்து விட்டான். ஜிஹாதுல என்ன? நாட்டு மக்களை, அங்க இருக்கக்கூடிய பெண்களை, அங்க இருக்கக்கூடிய அதே மாதிரி முதியவர்களை, அங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய பணியில இஸ்லாமிய அரசாங்கம் இருந்ததுன்னு சொன்ன அந்த நாட்டுக்கு எதிராக போர் செய்து வருபவர்களை தடுத்து நிறுத்தி இறைவனுக்காக வேண்டி இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பணிதான் ஜிஹாத் என்று சொல்லப்படுகிறது. கூடுதல் தகவலுக்காக அப்போ இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்தோடு எப்படி கேட்கிறாங்க, அந்த ஜிஹாதுக்கு நிகராக ஒரு அமலை சொல்லுங்க, நான் செய்யணுங்கிற அடிப்படையில் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபித்தோடு சொல்றாங்க, லா அஜிது, அதுக்கு நிகரா எதுவுமே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அந்த நபித்தோடு திரும்ப இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோடு ஒரு சின்ன சின்ன கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதாவது நீ உன் வீட்டுக்கு அந்த தொழுகைக்குரிய பள்ளிவாசலுக்கு சென்று இடைவிடாமல் தொழுது கொண்டே இருக்க முடியுமா, இடைவிடாமல் நோன்பு நோட்டுக் கொண்டிருக்க முடியுமா என்று கேட்கிறாங்க. அப்ப அந்த நபித்தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை ஃபமன் யஜிது தாலிக, அது யாருக்கு சாத்தியமாகும்? விடாம இடைவிடாம தொழுது கொண்டும் இடைவிடாமல் நோன்பு நோட்டுக் கொண்டும் இருப்பது என்பது அது சாதாரண விஷயம் இல்லையே, அதை எப்படி நாங்க செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க, ஒரு போர்ப்படை வீரர், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணிப்பதற்காக நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி போர்க்களத்தில் போய் நிற்கிறார் என்று சொன்னால் அப்படி அவர் சொல்லக்கூடிய அந்த வாகனம் இருக்குமே, ஒட்டகமோ அல்லது குதிரையோ அல்லது கோவேரி கழுதைகளோ, அன்றைய காலத்தில் இதுதான் வாகனமாக இருந்தது, அதையும் கூட அழைச்சிட்டு போயிருப்பாங்க அவருடைய இந்த கால்நடை. பொதுவாக நாம விளங்கியிருக்கோம், இப்போ துல்ஹஜ் மாதத்தை அடைய இருக்கக்கூடிய நாம குர்பானிக்காக வேண்டிய ஆடுகளை மாடுகளை குர்பானிக்காக வாங்கக்கூடியவங்களாக இருப்போம். என்ன சேட்டை ஒண்ணு நமக்கு தெரியும், வீட்டுல கட்டி போட்டிருக்கோம், இங்க இருந்து அங்க குதிக்கும் அப்படி செய்யும். அப்ப இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த போர்ப்படை வீரன் அந்த போருக்கு செல்லும் பொழுது அவருடைய அந்த கால்நடை கட்டி வைக்கக்கூடிய இந்த நேரத்துல அங்கு ஒரு குதி, ஒரு ஜம்முன்னு இந்த எட்டுகளுக்கு கூட அந்த குதிப்பதற்கு கூட அந்த வீரருக்கு நன்மை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சிந்தித்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நன்மை, எவ்வளவு பெரிய ஒரு அமல், சாதாரண ஒரு விஷயமா? இன்னைக்கு இந்த தியாகத்தை செய்வதற்கு நம்ம எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? வரலாற்றில் கேள்விப்படுகிறோம், பத்ர் போர், உஹது போர், யுத்தகரங்களை சந்தித்தவர்கள் நபித்தோழர்கள். இன்றைக்கு நம்முடைய ஈமானிய பிரதிபலிப்பு எப்படி இருக்கிறது? ஃபஜ்ர் தொழுகை இன்னைக்கு எப்படி இருக்கிற? ஃபஜ்ர் களம் என்பது உஹது பத்ர் போன்ற ஒரு களம் இல்லை, அங்க போன உயிரையே கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஃபஜ்ர் தொழுகைக்காக ஃபஜ்ர் களத்துக்கு நாம் வருவது என்பது நம்முடைய உயிர் போகக்கூடிய அளவுக்குண்டான ஒரு செயல் இல்லை, கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் செய்யணும். இந்த தூக்கத்தை தியாகம் செய்து உடலை தள்ளிவிட்டு எழுந்து வந்து ஜமாத்தோடு கொள்வதற்கு இன்றைக்கு நம்ம எல்லாம் ஈமான் பலவீனமாக இருக்கிறது. ஒரு நுகருடைய தொழுகை
இப்படி இந்த தொழுகையிலே போர்களை சந்திப்பது போன்று இன்றைக்கு நமக்கு சிரமமாக இருக்கிறது. அன்றைய காலத்துல தன்னுடைய உயிரை இதற்கு தியாகம் செய்வதற்காக வேண்டி அர்ப்பணித்து சென்ற அந்த நபித்தோருடைய அந்த நன்மைகளை சாதாரணமாக பெற்றுவிட முடியுமா? இன்னைக்கு கேட்கலாம் சில குறிப்பா இன்னைக்கு இந்த மனிதனுடைய இயல்பு என்பது எப்படின்னா விதண்டாவாக என்பது மனிதன் அதிகமாக இருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருந்தா செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களையும் பார்க்கலாம். ஆனா அல்லாஹ் நீதியாளர் எப்படி செய்யலாம் தெரியுமா? அந்த மக்களுக்கு வாய்ப்பையும் கொடுத்து நன்மையை தந்தான். இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகளில் வசிக்கக்கூடிய நமக்கு போர் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இல்லை. இது மாதிரி எல்லையில போய் காத்து நிற்க வேண்டும், எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லை. அப்ப இந்த நன்மை எப்படி அடைய? அல்லாஹ் அதற்காகவே வாய்ப்பாக எப்படி தர்றான்? துர்வேஜ் மாதத்தை நீ அடைந்தால் அந்த முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய இந்த அமல் என்பது அல்லாஹ்விடத்துல இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்பதாக நாம பார்க்க முடிகிறது. சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இந்த ஜிஹாத் செய்வது என்பது அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் செய்து நம்முடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வது என்பது சாதாரண ஒரு அமலாக மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. நாம் பார்க்கிறோம் அல்பக்கராயில் 2வது அத்தியாயத்தில் 154வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்கூனு லிமயக்துஃபி சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை, இறந்தவர்கள் என்று நீங்க சொல்லாதீங்க. அம்வாத், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். பல் அஹ்யாவு, அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள். பல் அஹ்யாவு, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஷ்உரூன், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமக்கு சொல்லித் தருகிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல 3வது அத்தியாயத்தில் 169வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போருக்கு சென்று அங்கு உயிர் நீத்தவர்களை நீங்கள் இறந்து விட்டவர்கள் என்று சொல்லாதீர்கள். பல் அஹ்யாவு, அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். இந்த ரப்பிஹிம் யர்ஷுதூன், அவர்களுக்கு உங்களுடைய இறைவனிலிருந்து உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னான். அல்லாஹ்வுடைய வசனம், குர்ஆனுடைய வசனம். இந்த வசனம் அருளப்பட்ட நேரத்தில் சகாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேள்வி முன்வச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா மார்க்க விஷயத்துல ஒரு தெளிவில்லாமல் போய்விடக் கூடாது. இன்றைக்கு பார்க்கலாம், ஷஹீதுகள் என்ற பெயர்ல இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்ன, நம்ம பொட்டல்பூர் தர்காவா இருக்கட்டும், இது போன்ற தர்கா வழிபாடுகளை இளைஞமாக வைத்து கொண்டு விட்டார்கள். இறந்து விட்டவர்கள சாதாரண நாட்களா அவுளியாக்கள் என்ற பெயர்ல அந்த கபூர்ல போய் நின்று தியாகம் செய்யணுங்கிற பேர்ல அங்க போய் பிரார்த்தனை செய்து முன்வைக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு மிக தெளிவாக விளக்கம் சொல்லிவிட்டார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இறந்தவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு எப்படி உணவு வழங்கப்படும்? அவர் சொல்றாங்க. இந்த செய்தி நீங்க நம்ம பார்க்கிறதா இருந்தால் முஸ்லீம்ல 3834வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் ஒரு பச்சை நிறை பறவை வடிவத்துல அவர்கள் மாற்றப்படுவார்கள். அந்த ரூஹ் என்ன செய்யப்படும்? மனித உடலில் இல்லை, ஒரு பச்சை நிறை பறவை வடிவில ரூஹ் மாற்றப்பட்டு அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழ் சில கண்ணாடி அந்த இது வைக்கப்பட்டிருக்கும். அந்த கண்ணாடி குவளைகளுக்குள் அந்த கிளிகள், அந்த பச்சை நிறை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷஹீதுகள் போய் அவர்கள் தஞ்சம் புகுந்து கொள்வார்கள். அப்படி அந்த அவர்கள் தஞ்சம் புகக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன செய்வானா? அந்த அடியார்களிடத்தில் ஷஹீதாக்கப்பட்டவட்ட இடத்துல அல்லாஹ் வந்து கேட்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அப்ப அந்த ஷஹீதுகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு இதை விட என்ன பாக்கியம் வேணும்? சொர்க்கத்துக்குள்ள இருக்கிறோம், விரும்பியதை உண்டு பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம், உன்னோட அரசுக்கு நிற்கக்கூடிய ஒரு பாக்கியம், இதற்கு மேல எங்களுக்கு என்ன பாக்கியம் வேணும்? திரும்பவும் அவர்கள் சொல்வார்கள், எது வேண்டான்னு. அப்ப அல்லாஹ் திரும்பியும் கேட்பார். இப்படி 3 தடவை இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய நேரத்துல அந்த ஷஹீதுகள் உணர்ந்து கொள்வார்கள், அல்லாஹ் நம்ம எதையும் கேட்காட்டாம விட மாட்டான் போல, எதையாவது கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஷஹீதுகள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா ரப்பி, என்னுடைய இறைவா, நுரீது அன் தருத்த அந்த அருவாகனா பி அஸ்லாதினா ஹத்தா முக்தல பி சபீலிக மர்ரத்தல் உக்ரா. இறைவா, மீண்டும் என்னுடைய உடலிலே உயிர் செலுத்தப்பட்டு உன்னுடைய இந்த பாதையிலே என்னுடைய உயிர் அறுப்பதிலே அது ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று அந்த ஷஹீதுகள் சுகதாக்கள் சொல்வார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. இத்தகைய பாக்கியம் பாரு. ஒரு தடவை கொல்லப்பட்டு உயிர் போயிருச்சு, அந்த உயிர் கொல்லப்பட்டு அவர்கள் இறந்ததற்கு பிறகும் கூட மீண்டும் என்னுடைய உடலில உயிர் செலுத்தப்பட்டு உன்னுடைய பாதையில் நாங்கள் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த சுகதாக்களுடைய எண்ணமாக இருக்கும் என்று சொன்னால் எத்தகைய இன்பத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமல், சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அந்த காரியத்தை, அந்த சேவை, அந்த நன்மை அடைவதற்காக போர்க்களத்துக்கு போய் நின்றாங்களே, அதை விட
சிறந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல். அப்ப சிந்தித்து பாருங்க, எவ்வளவு அற்புதமான நாட்கள். இந்த நாட்களை ஹயாத்தோடு சந்திப்போமா என்பது உங்களுக்கு எனக்கு உத்தரவாதம் இல்லை. அடுத்த நொடி பொழுது நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. ஆனால் அல்லாஹ் நாடி நமக்கு உயிரை ஹயாத்தை தந்தான் என்று சொன்னால் இந்த நாட்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? குறிப்பிட்ட சில அமல்கள் அது சொல்லப்பட்டிருந்தாலும் பொதுவாக இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் ஹஜ் செய்யணும். ஹஜ் என்பது இந்த துல்ஹஜ் மாதத்தில் மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு அமல். அதற்கென்று பல சிறப்புகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜில் பைத்து மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு சென்று வர சக்தி இருக்கிறதோ அவர் ஹஜ்ஜுக்காக வரட்டும் என்று அல்லாஹ் அழைக்கிறான். அந்த ஹாஜிகளை பற்றியான சிறப்புகள் பல்வேறு செய்திகள் வருகிறது. யார் அல்லாஹ்விற்கான ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ, ஹஜ்ஜுல் மப்ரூர், யார் பாவம் பெறாத ஹஜ்ஜை செய்கிறாரோ, லைஸ லஹு, அவர்களுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். கமா வலதத்து உம்முஹு, அன்று பிறந்த பாவங்களை போன்ற அனைத்து பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து பாவங்களையும் ஷிர்க்கை தவிர எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த ஹஜ் என்ற அமலின் மூலமாக மன்னித்து விடுகிறான். இது ஹஜ் மாசத்துல மட்டும்தான் செய்ய முடியும். நோன்பு இருக்கிறது, நோன்பு மாதத்துல நோயாளியாக பயணத்தில் இருந்தோம் என்று சொன்னால் யுத்தத்தின் ஐயாமல் ஒஹர், வேறொரு நாளிலே அது எண்ணி ஏற்றுக்கொள்ளட்டும் என்று இறைவனுடைய வசனம் பேசுகிறது. ஆனா ஹஜ்ஜை பொறுத்தளவுல குறிப்பிட்ட அந்த பிறை 9 அன்று அந்த ஹாஜிகள் அந்த அரபாவுடைய மைதானத்தில் அவர்கள் குடும்பவில்லை என்று சொன்னால் அவங்களுடைய ஹஜ்ஜை பாத்திலார்கள் செல்லாமல் என்ற அளவுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த துல்ஹஜ் மாசத்தில் மட்டுமே குறிப்பிட்ட அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமலாக சொல்லப்பட்ட ஒரு அமல் ஹஜ் என்ற அமல். இந்த அமலுக்கு அல்லாஹ் இருக்கிற அதிக துஆ செய்யணும். எல்லாம் இந்த பாக்கியத்தை கிடைப்பதற்குண்டான பாக்கியத்தை எனக்கு குடும்பத்துக்கு வழங்கு. இந்த வருடம் சென்றிருக்கக்கூடிய இந்த ஹாஜிகளுடைய அந்த கிரியைகளை சிறப்பாக செயல்படுவதற்கு நீ அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் போன்ற பிரார்த்தனைகளை நாம் அதிகம் செய்ய வேண்டும். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஹஜ் என்ற இந்த அமலை செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கிறது. ஏன்னா சாதாரண அமல் இல்லை. இந்த அமலை பொறுத்தளவுல இந்த அளவுக்கு சிறப்பித்து மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஹாஜிகள் எல்லாம் அரபா பெருவழியில் இருப்பார்கள். இந்த அரபாவுடைய சிறப்பை மட்டுமே ஒரு ஜும்மாவில் பேசக்கூடிய அளவிற்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தினமாக இருக்கிறது. ஏன்னா மார்க்கம் ஆரம்பிக்கப்பட்டது ரமலான் லைலத்துல் கத்ர்ல. மார்க்கக்கூடிய இந்த உம்மத்திற்கு, நபி அவர்களுடைய உம்மத்திற்கு இக்ரா என்று சொல்லப்பட்ட இந்த வசனம் அருளப்பட்டது. அதிலிருந்து அல்லாஹ்வுடைய சட்டங்கள் தொடங்கப்பட்டது. அது லைலத்துல் கத்ர் என்ற ரமலான் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் இந்த அனைத்து சட்ட திட்டங்களையும் நிறைவேற்றக்கூடிய முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு தினமாக அல்லாஹ் எதை தேர்வு செய்து கொண்டாலும் அரபாவுடைய தினத்தில் தான் முழுமை செய்தார். நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் இருக்கும் பொழுது அரபாவுடைய மைதானத்தில் இருக்கும் பொழுதுதான் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் இந்த வசனம் அருளப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த அரபாவுடைய தினத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹாஜிகளுடைய சிறப்பை பற்றி. ஹாஜிகள் எல்லாம் அரபாவுடைய தினத்துல அந்த அரபா மைதானத்தில் வந்து நிற்பார்கள். ஒரே ஆடை, அந்த ஒரே ஆடையில அவர்கள் வந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்துல தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற எல்லா தீண்டாமையும் ஒழித்து கட்டக்கூடிய அந்த நாள் சாதாரண ஒன்று இல்லை. ஏன்னா அந்த சட்டம் கூட எப்படி வருகிறது என்பதை கூட நாம குர்ஆன்ல பார்க்கலாம். அதாவது அன்றைக்கு இருந்த குறைஷிகள் எப்படின்னு சொன்னா, மக்காவில் அவர்கள் வாழக்கூடிய அந்த குறைஷிகள் தன்னை உயர்ந்தவர்களாக நினைத்தார்கள். மற்றவங்க எல்லாம் தாழ்ந்தவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி நினைக்கக்கூடிய நேரத்துல அவங்க ஹஜ் செஞ்சாங்க. ஏன்னா இப்ராஹிம் நபியிடம் இருந்து வந்த அமல். அப்படி ஹஜ் செய்யும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அரபாவில யாரை வச்சிருவாங்கன்னு சொன்னா, யாரை தாழ்த்தப்பட்டவர்களாக கருதுனாலும் அவங்க அரபாவில, அதை தாண்டி முஸ்தலிஃபா. அப்போ அதாவது முஸ்தலிஃபா இருக்குது அரபா. அப்படி அரபாவுல தாழ்த்தப்பட்டவர்களை விட்டு விட்டு இவங்க முஸ்தலிஃபாவை தங்கி கொள்வாங்க. முஸ்தலிஃபாவுக்கு யார் வரக்கூடாது, யாரை தாழ்த்தப்பட்டவர்களாக இவர்கள் கருதி கொண்டிருந்தார்களோ அவங்க வரக்கூடாது. ஆனா அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், சும்மா அஃபீது வஃபலன்னாஸ், மக்கள் எங்கிருந்து செல்கிறார்களோ அங்கிருந்து நீங்களும் செல்ல வேண்டும் என்று நீ முஸ்தலிஃபாவுக்குள்ள அவங்களுக்கு இடம் கொடுக்கல, நீ வா அரபாவுக்கு. அல்லாஹ் எப்படி சட்டம் போடுறான் பாரு. முஸ்தலிஃபாவுக்குள்ள அவங்களுக்கு இடம் கொடுக்கல அல்ல. அல்லாஹ்வுடைய அந்த இதே எப்படி இருக்குது, நீ முஸ்தலிஃபாவுக்கு அவங்க விட மாட்டேன்னு சொல்றியா, நீ போ அரபாவுக்கு. நீ அரபாவுக்கு வந்தா உங்களுடைய ஹஜ்ஜை கூடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, அரபாவில் தங்குவதுதான் ஒன்று கொள்வதுதான் ஹஜ் என்று நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்படிப்பட்ட அந்த அரபாவுல ஹாஜிகள் ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் கேட்பானா, அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே சங்கைக்குரிய படைப்புகளாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லாஹ் ஸலாயித்து பேசுகிறான், மன் அராத ஹாவுலாய், இதற்காக இவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். யாரை பார்த்து?
அல்லாஹ் அழைக்கிறானே, வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு சென்று வர உடல் ஆரோக்கியமும் செல்வ வசதியும் இருக்கிறதோ அவர் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படிப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அந்த ஹாஜிகள் அங்கு முழங்கிக் கொண்டிருப்பார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். இதோ லப்பைக் ஆஜராகி விட்டேன்னு அர்த்தம். கருத்து இதோ வந்துட்டேன் யா அல்லாஹ், உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்தேன் யா அல்லாஹ். அந்த ஹாஜிகள் அங்கிருந்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்தேன். லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இணை துணையற்ற உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்தேன். இன்னல் ஹம்த, புகழ் அனைத்தும் உனக்கு, நியமத்துக்கள் அனைத்தும் உனக்கு சொந்தமானது. லக்கவல் முல்க், ஆட்சி அதிகாரம் உனக்கே சொந்தமானது. லா ஷரீக லக, உனக்கு எந்த இணை துணையும் இல்லை. இதை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அந்த ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் மாணவர்களிடத்தில் சொல்கிறார், மன்னாராத ஹாவுலாய், எதற்காக அவங்க வந்திருக்கிறாங்க? ஏன் சொல்றான் தெரியுமா? அவங்களுடைய சிறப்புகளை, அவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய இந்த வெகுமதிகளை அந்த மாணவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். இந்த வருஷம் இல்லைன்னா கூட அடுத்தடுத்த ஆண்டுகள்ல நாம் மரணிப்பதற்கு முன்னதாகவாது ஒரு தடவையாவது இறைவனால் வானவர்களிடத்தில் சிலாயித்து பேசக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். அதிகமா துவா செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அந்த நாட்கள் இந்த மாதத்தில் தான் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த சிறப்புக்குரிய நாள்ல நபி அவர்கள் சொன்னார்கள், யார் அரஃபா நாள்ல நோன்பு வைக்கிறார்களோ, மன்சுகில ஷியாம மின் அரஃபாய், அரஃபாவுடைய தினத்தில் யார் நோன்பு வைக்கிறாரோ, யுகஃபிரு ஸலத்த மாலியத் வல் பாக்கியா, அவருடைய ஒரு வருடத்துடைய முந்தைய பாவங்களும் அதற்கு அடுத்து வரக்கூடிய இன்னொரு வருடத்துடைய பாவங்களுக்கும் அது பரிகாரம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த அடிப்படையில காலண்டரின் அடிப்படையில பிறை பார்க்க வேண்டிய நாள்ல நமக்கு வந்து நேரடியா பார்த்துதான் பிறை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஒருவேளை அப்படி வந்தாலும் கூட அடுத்த ஜும்மாவுடைய தினம் பிறை பார்த்தோம் சொன்னா அடுத்த ஜும்மாவுடைய தினமோ அல்லது அடுத்த சனிக்கிழமையோ நமக்கு அரஃபாவுடைய தினமாக இருக்கலாம். அந்த நாட்கள்ல நோன்பு வைப்பதற்கு நாம் அதிகம் முக்கியத்துவம் தர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்கள்ல இன்னும் சிறப்புக்குரிய ஒரு விஷயமாக அமலாக சொன்னது என்பது அதிகமாக அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த நாட்கள்ல பெண்களாக இருக்கக்கூடியவங்க பரலான ரமலானுடைய காலத்தில் நோன்புல விடுபட்டு இருப்பாங்க. அந்த நோன்பை இந்த மாசத்துல வைக்கிறது மூலமாக ஒரு நோன்பாளியாக இந்த மாதத்தை கடக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் உபரியான நோன்புகளை இது போன்ற நோன்புகள் மூலமாக இந்த அமலை செய்வதற்கு ரமலான்ல குரானை மூடி வச்சோமே அதை எடுக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை தென்படுத்தும். நிறைய பேருடைய நிலை என்னன்னா, ரமலான்ல நம்ம எப்படி கொஞ்சம் சிரித்து பாருங்க, ரமலான் மாதிரி இன்றைக்கு இருக்கிறோமா அமல்ல? ரொம்ப நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும், நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லாஹ் திருமுறை குர்ஆன்ல நமக்கு அதைத்தான் சொல்கிறான், யார் தன்னுடைய நப்சை தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி பெறுவார் என்று. அப்ப நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வோம். கடந்த ரமலானிலே 2 மாதங்கள் தான் முடிந்திருக்கிறது, என்னுடைய நிலை இப்படி இருக்குது என்று சொன்னால், அப்படி அதை அதாவது அதை ஈடுபடுத்தக்கூடிய அதை சிறப்பாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இந்த முதல் 10 நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்துல அதிகமான பொறிகள் இருக்கிறது. இந்த நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு போர்க்களத்தில் போய் நின்றால் எத்தகைய நன்மை கிடைக்குமோ அதை விட அல்லாஹ்விடத்தில் ஒரு சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய இந்த அமலை செய்வதன் மூலமாக அவனிடத்தில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துல இந்த நாட்கள்ல உபரியான வணக்கங்களிலும் அதிக மக்களை செலுத்தக்கூடியவர்களாக, தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக, நன்மையான காரியங்கள்ல போட்டி போட்டு செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. இஸ்லாம். கண்ணியத்திற்குரிய இளங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போர்க்களத்திற்கு உண்டான ஒரு நன்மையை பற்றி நமக்கு சொல்கின்ற பொழுது, அஃலலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கி இந்த சுல்தானின் ஜாய், அதாவது ஜிஹாதிலே மிக சிறந்த ஜிஹாத் என்று சொன்னால் அது அநியாயக்கார ஆட்சியாளரிடத்துல சத்தியத்தை சொல்வது என்று சொன்னாங்க. அது இந்த சத்தியத்திற்காக குரல் கொடுப்பது என்பது அதுவும் நமக்கு மார்க்கத்தில் சிறந்த ஜிஹாதாக சொல்லப்பட்டிருக்கு, அதிகமான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த பாஜக ஆட்சி என்னைக்கு இந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சி கட்டத்தில் அமர்ந்ததோ தொடர்ச்சியாக முஸ்லிம்களை வஞ்சிக்கக்கூடிய, முஸ்லிம்களை கருவறுக்கக்கூடிய காரியத்தை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சிஏஎன்ஆர்சி இது போன்ற பல சட்டங்களை கொண்டு வந்தோம். இன்னைக்கு என்ன செஞ்சுட்டான், அதுல எல்லாம் வெற்றி பெற முடியாதவர் இன்றைக்கு வக்ஃப் சட்டம் என்ற பேர்ல முஸ்லிம்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய, குறிப்பாக இறைவனுடைய சொத்தை, ஏன்னா வக்ஃப்ங்கிறது என்னது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம அதை கொடுக்கிறது, அப்படித்தானே?
மக்கள் பயன்பாட்டிற்காக அல்லாஹ்வுக்காக தர்மம் வமை குறியில்லாஹ் கருளன் கசன் அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுப்போம் யார்? அல்லாஹ்வுக்காக கடன் கொடுக்கணும் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யற. அது இப்படி இறைவனுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது. இறைவனுடைய சொத்தை அதை அபகரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு திட்டத்தை என்ன செய்யறாங்க? இந்த வக்ஃப் சட்டத்தின் மூலமாக கொண்டு வராங்க. அது ஏற்கனவே நிறைய சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு அதை பற்றியான விளக்கங்கள் பேசப்பட்டிருந்தாலும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் பட்சத்துல நிச்சயமாக இந்த சட்டத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய காரியத்தை ஒரு பக்கம் செய்வான். இது ஒண்ணு. அடுத்து என்ன ஆகும்? மனுஷனை பொறுத்தவரை சுயநலம் என்பது இருக்கும் எல்லாத்தையும். அந்த அடிப்படையில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இதன் மூலமாக முஸ்லிம்களுடைய இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயத்துல ஒரு சொத்தை நம்ம முடிப்பதாக இருந்தாலும் கூட அரசாங்க அனுமதி பெற்றுதான் முடிக்கணும். இப்ப நமக்கு ஒரு இடம் பிடிச்சிருக்கு, போன இடத்துல திட்டம் கொடுப்போம், அரசு அனுமதி பெற்று என்ன செஞ்சுக்கிறோம்? அந்த ரெக்கார்டு மட்டும் வச்சுக்கிறோம். இன்னைக்கு ஒரு இடத்தை வாங்குறதுனால அரசாங்கம் முடிவு செய்யுங்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க? இந்த சட்டம் வந்துச்சுன்னு சொன்னா இப்படியான பாதிப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பதாக மிக அழுத்தமாக இன்றைக்கு என்ன செய்யறாங்க? அதனுடைய நுணுக்கங்களை புரிந்த சில வல்லுநர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோம். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் குத்தில தூன மாலஹு ஃபஹுவ ஷஹீத். யார் ஒருவன் தன்னுடைய செல்வத்தை இன்னொருத்த அபகரிச்சுட்டு போறான், இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லி போறது கையாள அந்த விஷயத்தை இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் எப்படி சொல்கிறது என்று சொன்னால், என்னுடைய சொத்தை ஒருத்தன் அபகரிக்க வருகிறான் என்று சொன்னால் அவனுக்கு எதிராக நான் போரிடும் பொழுது அந்த இடத்தில் நான் கொல்லப்பட்டாலும் ஷஹீத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய சொத்தை ஒருத்தர் சூறையாட வருவான்னு சொன்னா இந்த இடத்துல அதை பார்த்து கொண்டிருப்பது கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனுக்காக வேண்டி வக்ஃப் செய்த இந்த பொருளை, சொத்தை நமக்காக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பயன்பாட்டிற்காக கொடுத்து சென்ற இந்த விஷயங்களை இன்றைக்கு இதை தன்னுடைய கையோக வசப்படுத்துவதற்காக வேண்டி இப்படி எல்லாம் பல கோணங்களில் வருவார்கள் என்று சொன்னால் இதை நாம மௌனம் காத்து அதை பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்துல இதுக்காக வேண்டி பதில் சொல்ல நம்ம கடமைப்பட்டு வருகிறோம். அதெல்லாம் மறுமையில கேட்டான், உனக்கு உங்களுடைய இந்த சொத்து அல்லாஹ்வுடைய சொத்து இப்ப அநியாயமா ஒருத்தன் அபகரிச்சாங்க, ஏன் பார்த்துக்கிட்டு இருந்து அல்லாஹ் கேட்டாலும் நம்ம அந்த இடத்துல பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அஃலுல் ஜிஹாத், அநியாயக்காரனுக்கு எதிராக குரல் கொடுப்பது வந்து அஃலுல் ஜிஹாத், ஜிஹாதிலே மிக சிறந்தது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக எப்பொழுதெல்லாம் அநியாயங்கள் அடக்குமுறைகள் நடக்கிறதோ இந்த போர்க்குணத்தோடு இந்த கண்டனங்களை பதிவு செய்யக்கூடிய இந்த விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். கடந்த காலங்களில் இதன் மூலமாக பல்வேறு நன்மைகளும் அடைந்திருக்கிறோம். இந்த சிஏ என்ஆர்சி இந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்காமல் இருப்பது என்ன காரணம்? முஸ்லிம்களுடைய இந்த போர்க்குணம் தான். எங்களுடைய வீடுகளை எங்களுடைய உடல்களில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லி தெரு தெருவாக வீடு வீடாக சாஹின் பாக் போன்ற பல போராட்டங்களை செய்ததுடைய விளைவு இன்னைக்கு அதுல இருந்து வாபஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி நாம இதுக்கு எதிர்ப்பு காட்டவில்லை என்று சொன்னால் நிச்சயம் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு உண்டான உச்ச நீதிமன்றத்தில் அதனுடைய வழக்குகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அது முற்றிலுமாக அதிகமான மக்களுடைய எதிர்ப்புகளின் மூலமாக அது முற்றிலும் நம்மிடமிருந்து அதாவது அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தாத அளவுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு நம்ம ஜமாத்தின் சார்பாக கடந்த ஒரு மாதமாக இந்த வக்ஃப் சம்பந்தமாக எங்கள் வக்ஃப் எங்கள் உரிமை என்ற இந்த பிரச்சாரத்தை நாம் செய்து வருகிறோம். அதனுடைய ஒரு இறுதி கட்டமாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளைய தினம் கடையனூர் மணிக்குண்டில் வைத்து மாபெரும் கண்டன ஒரு பொதுக்கூட்டம் இருக்கிறது. இது ஆர்ப்பாட்டத்தை விட வலுவானது. ஒரு ஆர்ப்பாட்டங்கிறது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட்டி கோஷங்களை இட்டுட்டு செல்வது. ஆனால் அதையும் தாண்டி பல்வேறு கருத்துக்களை உளவுத்துறை ரீதியாக பல வகைகளில் ஆளும் ஆட்சியாளர்கள் கொண்டு போய் சேர்ப்பதுதான் இந்த கண்டன பொதுக்கூட்டம் என்பது. ஆகவே இந்த கண்டன பொதுக்கூட்டத்துல இப்ப ஸ்கூல் லீவ் இருக்கக்கூடிய நேரமாக இருக்க அதிகமான இப்ப பேரண்ட்ஸா இருக்கக்கூடிய ஸ்கூல் இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு சிரமம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வருவாங்க, அடுத்தடுத்த பல வேலைகள் இருக்கும். ஆனா இது இந்த மாதிரி ஒரு ஓய்வு நேரமாக இருக்கிறங்கிற அடிப்படையில இந்த நேரத்தை இந்த நன்மையான விஷயத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியில அனைத்து சகோதர சகோதரர்களும் கலந்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் கிளை நிர்வாகத்தின் சார்பாக வாகன ஏற்பாடு செய்வாங்க. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கிருந்து கலந்து சொல்வோம். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனைகளை முன்வைப்போம். இது போன்ற அடக்குமுறைகளுக்கு எதிராக இறைவா எங்களுக்கு நீ உதவியா அல்லாஹ் என்று சொல்லி அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதங்களை சிறப்புக்குரிய நாட்கள் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்கள் அதிகமான அமல் செய்வதற்கு ஆர்வப்படக்கூடிய அல்லாஹ்விடத்தில் அதிகம் நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.